ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த பிளேஸ் போக போகிறோம் அப்படின்னா எந்த பிளேஸும் போக போகிறதில்ல. இப்போ மூணாரில் கரண்டில் என்ன கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சும்மா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட்டி ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. வித் டெலிவரி ஆப்ஷனோட ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மூணாரில் லாஸ்ட் 1 வீக் முன்னாடி வர நல்ல டெம்பரேச்சர் வந்து லோவாகவே இருந்துச்சு. நம்ம பேஜ்லேயும் கூட நம்ம சேனல்லையும் கூட வந்துட்டு மைனஸில் போனதெல்லாம் கூட நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து டெம்பரேச்சர் லோவாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு. போன வீக் கூட கொஞ்சம் ரெய்னியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு நல்ல ஒரு ஜில்னஸும், டே டைம்லலாம் வந்துட்டு எப்பயும் போல் நார்மல் வெதர் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ அதர்வைஸ் கிளைமேட் ஓகே தான். அப்புறம் மூணார் பற்றி சொல்ல வேண்டாம், எப்போவுமே கெஸ்ட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் வீக்கெண்டு எல்லாமே வந்துட்டு க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்பயும் போல் சொல்கிறது தான், ஸோ உங்கள் ரூம் எங்கே இருக்குதோ அதுலேருந்து எந்த டைரெக்ஷனில் வந்துட்டு சைட் பிளேசஸ்லாம் பார்க்க போகிறீங்களோ அதோட ஃபைனல் பார்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட் டே மார்னிங்கே போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் வந்துட்டு பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டைம் சேவிங் ஆகும். டிராஃபிக்கில் மாட்டாமல் சேஃபாக வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே வந்துட்டு மூணார் சரௌண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. பைக் ஆக்சிடென்ட்டும், பைக்கர்ஸ் வரவங்க பின்ன காரில் ஒரு மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பெருசாக எதுவும் சேதம் இல்லை, வண்டிக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் நடந்த ஆக்சிடென்ட் எல்லாமே சேதம். ரீசன்ட்லி கூட ஒரு ஹெவி ஆக்சிடென்ட் ஒன்று கூட காரில் நடந்துச்சு. மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே லோக்கல் உள்ள டிரைவர் தான். பட் எனிவே யார் மேலே மிஸ்டேக்காக இருந்தாலும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண வரணுன்ற ஒரு ட்ரிப்பில் வந்துட்டு ஒரு சின்ன நெகட்டிவாக ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரிப்போட மைண்ட் செட்டு, ஹாப்பி எல்லாமே போயிடும் இல்லையா? ஸோ நம்ம வந்து சேஃபாக ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபாக வந்துட்டு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னாலுமே மேக்ஸிமம் ரோடெல்லாம் தெரியாமல் ஓரளவுக்கு மிஸ்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் மிஸ்டாக இருக்கும்போது வந்துட்டு நம்ம காரை வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதனால் ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே நார்மல் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ட்ரிப்பு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.